innal hamdalillah nahmaduhu nasta'inuhu nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मय युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜும்மாவுடைய தலைப்பாக அழுகை அல்லாஹ்வின் அச்சத்தினால் என்கிற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பு நான் தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏராளமான செயல்களை குணாதிசயங்களை இயல்பாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். கோபத்தை ஆக்கியிருக்கிறான், சிரிப்பை ஆக்கியிருக்கிறான், அழுகையை ஆக்கியிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு குணங்களையும் இயல்புகளோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் படைத்திருக்கிற ஒரு இயல்பான குணம், ஒரு இயல்பான படைப்பு என்ன என்று கேட்டால் அழுகை என்கிற இந்த ஒரு குணம். அழுகை என்பதை பொறுத்தவரை இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அழுகிறார்கள். முஸ்லிம்கள் மட்டும் அழுவதல்ல, முஸ்லிம்களை தாண்டி எத்தனையோ சமுதாய மக்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லா படைப்புகளிடத்திலுமே அழுகை என்கிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். இந்த அழுகையை பொறுத்தவரை ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே அழுகை என்கிற அம்சத்தின் மூலமாகத்தான் படைக்கப்படுகிறான். இந்த அழுகை என்பதை பொறுத்தவரை பிறக்கும் போது மனிதன் அழுகிறான், துன்பங்களின் போது மனிதன் அழுகிறான், வேதனையின் போது மனிதன் அழுகிறான், இறக்கும் போது மனிதன் அழுகிறான். இப்படியாக அவன் வாழ்நாளில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பங்களிலே, ஏதேனும் ஒரு சூழலிலே, ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக இப்படி அழக்கூடியவர்களாக மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். இப்படியாக மனிதன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய அழுகையை அமைத்து கொண்டாலும் எல்லா இடங்களிலும் எல்லா அழுகைக்குமே அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்குமா, கூலி கிடைக்குமா என்றால் இல்லை. அல்லது ஒரு முஸ்லிம் ஒரு காரணத்துக்காக அழுகிறார்,
முஸ்லிம் என்ற நோக்கத்துக்காக அழுகிறார் என்றால் கூலி கிடைக்குமா என்றால் அதற்காகவும் இல்லை. ஒரு முஸ்லிமும் இழப்புக்காக அழுகலாம், துன்பத்துக்காக அழுகலாம், இறப்புக்காக அழுகலாம், பிறப்புக்காக அழுகலாம். இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஒரு முஸ்லிமும் அழுகிறார், மற்ற மதங்களை சார்ந்தவர்களும் அழுகிறார்கள். எனவே அழுகையை பொறுத்தவரை இஸ்லாத்தின் பார்வையில என்ன என்று கேட்டால், இந்த அழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. இந்த அழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு சிறப்புகள், எந்த அளவுக்கு நன்மைகள் என்று கேட்டால், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து அழுவதால், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து அச்சப்பட்டு அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதால், அந்த கண்ணீர் துழுகைக்கும் அந்த அழுகைக்கும் தான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் 58வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, இதா துத்துல அலைஹிம் ஆயாத்து ரஹ்மானி வசுஜ்ஜதௌ வபக்கியா, அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுவதை செவியுற்றால் அவன் மீது பயத்தால் அழக்கூடியவர்களாக, அவனுக்கு சிரம்பணியக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அச்சத்தினால் ஏற்படக்கூடிய அழுகை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அந்த வசனத்தை தாங்க முடியாமல் நம்முடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறது. அந்த கண்ணீருக்கும் அந்த அழுகைக்கும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுவார்களோ, அல்லாஹ்வின் பயத்தினால் அழுவார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அவருக்கு அர்ஷின் நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். 7 கூட்டத்தார்களை பற்றி நாம் எல்லாம் நிறைய செய்திகளிலே அறிந்திருப்போம். நாளை மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத இடத்திலே, சூரியன் 1 மைல் தூரத்திலே இருக்கிற நேரத்திலே, நாமெல்லாம் நிர்வாணமாக இருக்கிற நேரத்திலே, அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக எதிர்பார்க்கிற நேரத்திலே, அல்லாஹ் எனக்கு சொர்க்கமா நரகமா என்று உள்ளத்திலே பயம் ஏற்படுகிற நேரத்திலே, அந்த நேரத்திலே அல்லாஹ் சில அடியார்களை அழைப்பான், தன்னுடைய அரிசின் நிழலை தருவான். இதோ அரிசின் நிழல் இருக்கிறது, இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று சில கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக அழைத்து தன் அரிசின் நிழலை அல்லாஹ் அந்த கூட்டத்தாருக்கு தருவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 கூட்டத்தார்களை பட்டியல் போட்டார்கள். அந்த 7 கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தாரை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எந்த மனிதர் தெரியுமா? எந்த மனிதர் எல்லாம் அல்லாஹ்வை நினைத்து பயந்தாரோ, அல்லாஹ்வை நினைத்து அச்சத்தால் தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் விட்டாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நிழலை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் அரிசியிலே நிழல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தார்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹ்வை நினைத்தால், அல்லாஹ்வின் அச்சத்தினால், அல்லாஹ்வினுடைய அந்த சுகுணத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய அந்த நரகத்தை கொண்டும் அந்த அடியார்கள் அல்லாஹ்வினால் கண்ணீர் வடிப்பார்களே, கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசேஷமாக தன்னுடைய நிழலை தருவான் என்று சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை இடங்களிலே 30 வயதை கடந்திருக்கிறோம், 40 வயதை கடந்திருக்கிறோம், 50 வயதை கடந்திருக்கிறோம், எத்தனையோ துன்பங்களை கடந்திருக்கிறோம், எத்தனையோ இழப்புகளை கடந்திருக்கிறோம், எவ்வளவோ அருட்குறைகளை அனுபவித்திருக்கிறோம். எந்த அருளிலாவது, எந்த துன்பத்திலாவது, எந்த இழப்பிலாவது அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை பயந்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படி நம்முடைய உள்ளத்திலிருந்தும் நம்முடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்தால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு சாதாரண நன்மை அல்ல, சாதாரண கூலி அல்ல. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது மட்டும் சொல்லவில்லை, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது என்று சொன்னார்கள். 2 கண்கள் இருக்கிறது,
அந்த இரண்டு கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள். அதிலே ஒரு கண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே விழித்திருந்து காவல் காத்த கண் இருக்கிறதே, அந்த கண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை தரமாட்டான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த கண்களிலிருந்து அல்லாஹ்வின் நினைத்த அல்லாஹ்வின் பயத்தால் அந்த கண்களிலிருந்து சாறை சாறையாக கண்ணீர் வருகிறதோ, அந்த கண்ணீரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த கண்களை அல்லாஹ் நரக இருந்து காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். அந்த கண்கள் நரகத்தை தீண்டாது என்று சொன்னார்கள். நாம் இந்த உலகத்திலே நரகத்திலிருந்து நம்ம எப்படியாவது காப்பாற்ற மாட்டோமா? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நம்மால் இயன்ற எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து உங்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பயத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் எந்த கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதோ நரகம் அந்த கண்களை தீண்டாது என்று சொன்னால் எத்தனை தடவைகள் அப்படி நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அல்லாஹ்வின் அச்சத்தினால் அல்லாஹ்வின் பயத்தினால் அல்லாஹ் தடுத்திருக்கிற எத்தனையோ ஹராம்களை செய்யக்கூடிய நேரத்திலே பாவங்களை நினைத்து பார்த்து நம்முடைய கண்களிலிருந்து ஒரு நாளாவது கண்ணீர் வந்திருக்கிறதா? வேறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு துளிகளையும் இரண்டு அடையாளங்களையும் விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். இரண்டு துளிகள் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் அந்த கண்களிலிருந்து அல்லாஹ்வின் இறையச்சத்தால் ஏற்பட்ட கண்ணீர் துளிகள். இரண்டு அடையாளங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையிலே சிந்தக்கூடிய இரத்தம் இருக்கிறதே, அந்த இரண்டையும் விட அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே பிரியமானது வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்வின் அச்சத்தினால் பயத்தினால் நன்றியினால் அல்லது ஏதோ ஒன்றை நினைத்து அல்லாஹ்வுக்காக நாம் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகள் இருக்கிறதே, அந்த இரண்டு கண்ணீர் துளிகள் தான் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிக பிரியமான அமல் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு ஒரு உவமையோடு சொன்னார்கள். எந்த கண்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக கண்ணீர் வருகிறதோ அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒரு மாட்டிலிருந்து கறந்த பால் மீண்டும் அந்த மடுவுக்கு செல்லாதோ அதுபோல அவர் நரகத்துக்கு செல்ல மாட்டார். எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள் பாருங்கள். ஒரு மாட்டிலிருந்து பால் கறக்கிறோம், கறக்கிற பால் எப்படி அந்த மீண்டும் அந்த மடுவுக்குள் செல்ல முடியாதோ அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதரை அல்லாஹ் நரகத்திலிருந்து கட்டாயமாக காப்பாற்றுவான். எத்தனை பேர்கள் நினைத்து அப்படி அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் மீது பயத்தை எதிர்பார்த்து அழுதிருக்கிறோம். வாழ்நாளில் ஒரு தடவை இரண்டு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். எந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் எப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் அழுதார்கள் தெரியுமா? ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே, குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒரு அத்தியாயத்தை எனக்காக நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு அருளப்படுகிறது, நான் எப்படி உங்களிடத்திலே ஓதி காட்ட வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் யாராவது ஓதி அதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயமான சூரத்துன் நிசா என்கிற அத்தியாயத்தை ஓதுகிறார். அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே வருகிறார். அந்த அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை அவர் அடைகிறார். அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹாவுலாஹி ஷஹீதா என்கிற அந்த வசனத்தை அடைகிறார். அந்த வசனத்தை அடைந்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். நிறுத்திவிட்டு ஓதுதலை நிறுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது, சாறை சாறையாக வருகிறது, அழுது கொண்டிருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா? அந்த 40வது சூரத்து நிசா என்கிற 40வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். நாளை மறுமை நாளிலே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான். என்ன பேசினான் தெரியுமா? முஹம்மதே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எதிராக ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். உங்கள் சமுதாயத்துக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வந்தால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லா சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயத்துக்கு ஆக ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். உங்கள் சமுதாயத்துக்கு உங்களுக்கு எதிராக உங்களை சாட்சியாக இந்த சமுதாயத்துக்கு எதிராக கொண்டு வந்தால் இந்த சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா என்று அந்த கேட்ட கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார்கள். தன் சமுதாயத்தை நினைக்கிறார்கள். தன் சமுதாயத்தை எப்படியெல்லாம் நேசித்தார்கள், எப்படியெல்லாம் அன்பு காட்டினார்கள், இவர்கள் எப்படியாவது நேர்வழிக்கு வரமாட்டார்களா என்று எப்படியெல்லாம் ஏங்கினார்கள். என் சமுதாயத்துக்கு எதிராக நான் சாட்சியாக இருக்க போகிறேனா என்ற அந்த வசனத்தை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். நம்முடைய கண் என்றைக்காவது திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறானே, சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களிலே ஓதி என்றைக்காவது சொர்க்கத்தை நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டு இருப்போமா? அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுகிறானே, கட்டாயமாக மரணம் இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், நரகத்தை சந்திக்க இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களை நினைத்து பார்த்து நரகத்தை நினைத்து என்றைக்காவது ஒரு நாள் எழுப்போமா? மறுமையிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விசாரணை கேள்விகளை நினைத்து என்றைக்காவது ஒரு நாள் எழுப்போமா? திருமறை குர்ஆனுடைய எந்த வசனத்தையாவது படித்து அல்லாஹ்விடத்திலே கேட்பானே, விசாரிப்பானே, பதில் சொல்ல வேண்டுமே ஒரே ஒரு தடவை தன் வாழ்நாளிலே. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை படித்து அழுவார்கள் அவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனை அந்த மக்கள் செவியுற்றால் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை பார்ப்பீர். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? குர்ஆனை அந்த மக்கள் படித்தார், குர்ஆனுடைய வசனங்களை அந்த மக்கள் சிந்தித்தால், குர்ஆனுடைய வசனங்களை அந்த மக்கள் ஆய்வு செய்தால் எப்படிப்பட்ட மக்களாக அவர்கள் இருப்பார்கள் தெரியுமா? குர்ஆனை படித்தால் அந்த மக்கள் அழுவார்கள். என்றைக்காவது ஒரு நாள் தனிமையிலே வீட்டிலே அமர்ந்து குர்ஆனை எடுத்து அல்லாஹ் என்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்பதை படித்து சிந்தித்து வாழ்நாளில் ஒரு தடவை குர்ஆனை தினசரி படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கையில போனை வச்சு வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜ், பேஸ்புக்ல ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் போடுகிறோம், எத்தனை மெசேஜ்களை பார்க்கிறோம். ஆனால் கையிலே வைத்திருக்கிற இறைவேதம், அல்லாஹ் என்னோடு பேசக்கூடிய ஒரு உரையாடல், அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற உபதேசம், அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற எச்சரிக்கை. எத்தனை எச்சரிக்கை, எத்தனை உபதேசம், எத்தனை வழிகாட்டுதல், என் உள்ளத்துக்கான எத்தனை நிவாரணம், எத்தனை நிவாரணிகள். எடுத்து தனிமையிலே அமர்ந்து யாரும் இல்லாத நேரத்திலே குர்ஆன் வசனத்தை ஓதி குர்ஆன் வசனத்தை படித்து அல்லாஹ் என்னிடத்தில் என்ன பேசுகிறான், எனக்கு என்ன வழிகாட்டுகிறான், என்னை எப்படி நடந்து கொள்ள சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வசனத்தையும் நினைத்தும் அழுதார்களே. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அழுத இன்னொரு இடம் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பத்ருடைய அந்த நாளிலே நாங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே எதிரிகளை சந்திப்பதற்காக அன்றைய இரவு ஒரு இடத்திலே தங்கினோம். அந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிக்தாதை தவிர எங்களிடத்தில் எந்த குதிரை வீரரும் அன்றைக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நாங்கள் அத்தனை பேரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். அன்றைக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன். அன்றைய இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார்கள். மறுநாள் போர்க்களம் என்ன நடக்கும் என்பது தெரியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய போர்க்களத்துக்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே அன்றைய இரவு நேரத்திலே அத்தனை நபி தோழர்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய எத்தனை இடங்களில, எத்தனை சந்தர்ப்பங்கள்ல, எத்தனை சோதனைகளில, எத்தனை அருளை அனுபவிக்கும் போது வாழ்நாளில் ஒரு தடவை அப்துல்லா இப்னு அஷ்-ஷக்கீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த ஒரு உரையை போன்று எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அந்த உரையை கேட்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த உரையை நிகழ்த்திவிட்டு நாங்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறோம். எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நான் அறிந்ததையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்நாளிலே குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நான் அந்த இடத்திலே அத்தனை நபித்தோழர்களையும் பார்க்கிறேன், தங்கள் கைகளை முகத்தில் மூடியவர்களாக சப்தமிட்டு அழக்கூடியவர்களாக இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் எதை அறிந்தால், நான் எதை தெரிந்திருக்கிறேனோ அதையெல்லாம் உங்களுக்கு காட்டினால், அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்நாளிலே குறைவாக சிரித்து உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அழுவீர்கள். அல்லாஹ்வின் அச்சத்தினால், அல்லாஹ்வின் பயத்தினால், அல்லாஹ்வின் தண்டனையினால், அல்லாஹ்வின் எச்சரிக்கையினால். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், எத்தனை இடங்களிலே, எத்தனை நேரங்களிலே நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய பண்பை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்ராத் நேரம், இறுதி நேரம், ரசூலுல்லாஹ் மயங்கி மயங்கி எழுந்து தன் சமுதாயம் தொழுது விட்டார்களா? திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். இறுதியாக சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொல்லுங்கள். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் வேண்டாம். என்னுடைய தந்தை தொழுகைக்காக திருமறை குர்ஆனை ஓதினால் என்னுடைய தந்தை ஓதுவதை யாராலும் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? என்னுடைய தந்தை திருமறை குர்ஆனை ஓதினால் அவர்கள் அழுவார்கள். தொழுகையிலே குர்ஆனை ஓதினால் அழ முடிந்தது என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகையில ஓதி அல்லது தொழுகையில யாராவது ஒருவர் ஓதி அதை பார்த்தால் கிண்டல் செய்யக்கூடியவர்களாக, கேலி செய்யக்கூடியவர்களாக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய இறையச்சம் என்ன, ஈமான் என்ன, எந்த வசனங்களை அவர் ஓதுகிறார், இந்த வசனத்தை ஓதியதால் அவர் உள்ளம் இலகி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்துகிறார், மன்றாடுகிறார். குர்ஆன் என்னைக்காவது தொழுகையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன அத்தியாயங்களையாவது புரிந்து பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹ்விடத்திலே இதை சொல்லுகிறான், அல்லாஹ்வை புகழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம். எதையெல்லாமோ பார்த்து இன்றைக்கு சினிமா, நாடகம், இசை, கூத்தாடிகள் என்ற பெயரால் எவ்வளவோ சினிமாக்களை பார்த்து கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, நாடகங்களை பார்த்து கண்ணீர் வருகிறது, வியாபாரத்தில் சின்ன நஷ்டம் கண்ணீர் வருகிறது, துன்பங்கள் வந்தால் கண்ணீர் வருகிறது, வேதனை வந்தால் கண்ணீர் வருகிறது. அல்லாஹ்வின் அச்சத்தினால் வருகிறதா, அல்லாஹ்வின் பயத்தினால் வருகிறதா, அல்லாஹ்வின் மறுமை விசாரணைக்கு பயந்து வருகிறதா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த கபரை கடந்து சென்றாலும் தங்கள் தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுவார்களாம். அவரிடத்திலே போய் கேட்கிறார், உஸ்மான் அவர்களே,
ஏன் நீங்க கபூரை கண்டால் தாடிகள் இவ்வளவு தூரம் அளவுக்கான காரணம் என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்களாம், இந்த மண்ணறை தான் மனிதனுடைய விசாரணைக்கான முதல் களம். இந்த மண்ணறையிலே ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் அவன் கபூரிலையும் அவன் மறுமையிலும் வெற்றி அடைந்து விடுவான். இதிலே ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் அவன் மறுமை வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்து விடுவான். அன்புள்ள சகோதரரை, மண்ணறையை பார்க்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய இரையச்சத்தால் ஏற்படக்கூடிய அழுகை. இன்றைக்கு எத்தனையோ ஜனாசாக்களிலே கலந்து கொள்ளுகிறோம், எத்தனையோ ஜனாசாக்களை தூக்கி மையவாடிக்கு செல்லுகிறோம். எத்தனை ஜனாசாக்களை பார்க்கும் பொழுது, மண்ணறை குழியை தோண்டுகின்ற பொழுது மண்ணறையிலே கஃபன் என்கிற அந்த வெள்ளை ஆடையை உடுத்தி அவரை குளிப்பாட்டி அதிலே ஏற்றி மீண்டும் அந்த குழிக்குள்ளே இறக்கி அந்த கட்டைகளை வைத்து மீண்டும் மண்ணை அள்ளி போடும் பொழுது அல்லாஹ் ஒரு நாளைக்கு இதுபோல்தான் நானும் கஃபனாடை அடைந்து நானும் இந்த குழிக்குள் செல்ல இருக்கிறேனே என்று நினைத்தழுதவர்கள் எத்தனை பேர்? எத்தனையோ ஜனாசாக்களை கொண்டு செல்கிறோம், அடக்குகிறோம், குழியில இறங்கி முதலா உள்ள இறங்கி கட்டையை வச்சு அதெல்லாம் என்ன எல்லாமே செய்கிறோம். அழுகை. அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு அங்கதான் உறவுகளை சந்திக்கிறது. வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, பல நாட்கள் அங்கேதான் பேச்சுவார்த்தை. இன்னும் சொல்ல போனால் பல இடங்களுடைய பேச்சுவார்த்தை, பல வியாபாரங்களுடைய பேச்சுவார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மண்ணறைகளை சந்தியுங்கள், அதுதான் உங்களுக்கு மறுமை வாழ்க்கை நினைவுபடுத்தும். உலக இன்பங்களை எல்லாம் முறித்து போடுகிற மண்ணறையை நினைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி மண்ணறைகளை சந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மண்ணறைகளை செல்வதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன், இப்போது நான் அனுமதிக்கிறேன், மண்ணறைகளுக்கு தாராளமாக செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, எத்தனை ஜனாசாக்களை கொண்டு சென்று மண்ணறையிலே அடக்கப்படும் பொழுது இதோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ ஏதோ ஒரு நாள் என்னையும் என்னுடைய உயிரையும் மலக்குகள் வாங்கி நானும் குளிப்பாட்டப்பட்டு நானும் கவன் செய்யப்பட்டு நானும் இந்த மண்ணுக்குள் மண்ணோடாக மாறிவிடப் போகிறேனே என்பதை நினைத்து நம்முடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் என்றைக்கு விட போகிறோம்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை அவர்களுக்கு விதவிதமான உணவுகள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். பார்த்துட்டு தன்னுடைய கண்கள் இருந்து அவரையும் அறியாமல் தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. அவரிடத்தில் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? எனக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சகாபாக்கள் இருந்தார்கள், அவர்களின் நுழை என்ன தெரியுமா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் போரிலே கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட நேரத்திலே அவரை கஃன் செய்வதற்காக ஒரு ஆடையை தயாரித்தோம். அந்த ஆடையிலே தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது. அந்த நிலையிலே அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்டோம். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் அதே போல போர்க்களத்திலே கொல்லப்பட்டார். அவருக்கும் அதே போல கஃன் ஆடை இல்லாமல் நாங்கள் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டோம். ஆனால் அதற்கு பிறகாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த பூமியை விசாலமாக்கினான், செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் திறந்து கொடுத்தான். எங்கே அந்த மக்கள் எல்லாம் அந்த தியாகத்தின்பால் சொர்க்கத்திலே சென்று அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இந்த அருளுக்காக நாங்கள் செய்த தியாகம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடு, நாளை மறுமையிலே எனக்கு ஏதும் கிடைக்காமல் போய்விடுவோமோ என்று நினைத்துத்தான் அழுகிறேன். அல்லாஹ் இப்படி உலகத்துல வகை வகையா எனக்கு கொடுத்திருக்கிறானே. அந்த மக்கள் எல்லாம் தன் அடக்கப்பட்ட ஒரு கஃன் ஆடை இல்லாமல் மரணித்தார்களே, அதை நினைத்து அழுதார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் மீது அச்சத்தால் ஏற்படக்கூடிய கண்கள் என்பது சாதாரண கண்கள் அல்ல.
அந்த உள்ளம் ஈமானோடு இணைகிற உள்ளம், அந்த உள்ளம் இறையச்சத்தோடு இணைகிற உள்ளம், அந்த உள்ளம் அல்லாஹ்வோடு இணைகிற உள்ளம், அந்த உள்ளத்தை, ஈமான் நிரம்பிய உள்ளத்தை, இறையச்சத்தை நிரம்பிய உள்ளத்தை, அந்த உள்ளத்தில் இருந்துதான் அந்த கண்களிலிருந்து கண்ணீர் வெளியே வரும். எனவே அப்படி இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வின் விசாரணையை பயந்து, அல்லாஹ்வின் அச்சத்தை பயந்து இந்த உலகத்திலே எவ்வளவோ தவறிலே ஈடுபடுகிறோம், எவ்வளவோ பாவங்களிலே ஈடுபடுகிறோம். அந்த பாவத்தையும் தவறையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் சிந்தி நாளை மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் யார் அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுவாரோ அந்த கண்களை நரகம் தீண்டாது, அந்த கண்கள் சுவனத்துக்குரிய கண்கள். அப்படி அழக்கூடிய மக்கள் நாளை மறுமையிலே அர்ஷின் நிலையிலே இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த திருமறை குர்ஆன் வசனம் என்பது வெறுமனே முஸ்லிம்களை மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத எத்தனையோ மக்களையும் குர்ஆனுடைய வசனம் அள வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த நஜ்ஜாசி மன்னர், அவரை பொறுத்தவரை அவர் ஒரு முஸ்லிம் இல்லை. ஆரம்ப காலத்திலே அவர் ஒரு கிறிஸ்தவ மன்னராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அங்கு மக்கத்து குறைஷிகள் பலவிதமான தொல்லைகள் நபி தோழர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த மக்காவிலே வாழ முடியாமல் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து பயணமாகி சென்றார்கள். அங்கே போனால் நஜ்ஜாசி மன்னர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்கிருந்து மக்கத்து குறைஷிகள் அவர்கள் அந்த நாட்டிலும் போய் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக மக்கத்து குறைஷிகள் நஜ்ஜாசி மன்னரிடத்திலே செல்லுகிறார்கள். சென்று சகாபாக்கள் குறித்து சொல்லுகிறார், உங்கள் நாட்டிலே சில பேர் வந்திருக்கிறார்கள், உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய சிலை வணக்கத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புதியதாக ஏதோ ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் நாட்டிலே இவர்களை அனுமதிக்காதீர்கள், உங்கள் நாட்டிலிருந்து இந்த மக்களை வெளியேற்றுங்கள் என்று மக்கத்து குறைஷிகள் சொல்லுகிறார்கள். உடனே மன்னர் நஜ்ஜாசி சொல்லுகிறார், அவர்களை விசாரிக்காமல் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்று நபித்தோழர்களை அழைக்கிறார். அழைத்து அவரிடத்தில் விசாரணை நடத்துகிறார். என்ன கொள்கையை சொல்றீங்க என்று கேட்கிறார். உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் தான் எழுந்து மன்னர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மன்னரிடத்தில் பேசுகிறார், நாங்கெல்லாம் சிலை வணக்கத்திலே இருந்தோம், நாங்கெல்லாம் அறியாமை காலத்தில் இருந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது அருந்தக்கூடாது என்று சொன்னார், உறவுகளோடு இணைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கை மன்னர் நஜ்ஜாசி முன்பு அவர் எடுத்து சொல்லுகிறார். சொன்ன உடனே மீண்டும் மன்னர் நஜ்ஜாசி கேட்கிறார், அப்படியா, ஏதோ குர்ஆன் என்று ஓதுகிறீர்களாம், அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏதாவது எனக்கு ஓதி காட்ட முடியுமா என்று மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கிறார். கேட்ட உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு சூரா மரியம் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதுகிறார். அந்த அத்தியாயத்தை ஓத இதை சொல்லக்கூடிய நபித்தோட இந்த செய்தியை அறிவிக்கும் போது சொல்லுகிறார், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். அதை ஓத மன்னர் நஜ்ஜாசி அழுகிறார், தாடிகள் நனைகிற அளவுக்கு அழுகிறார். மன்னர் நஜ்ஜாசி மட்டுமல்ல, அவர்கள் சுற்றி இருந்த அமைச்சர்கள் கையிலே குறிப்பு எழுதுவதற்காக ஏடுகள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஏடுகள் நனைகிற அளவுக்கு அத்தனை பேரும் அழுது விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை அப்போதுதான் அந்த வசனத்தை கேட்கிறார். நம்மை போன்று 30 வருஷமாக கேட்கல, 40 வருஷமாக குர்ஆனை கேட்கிறோம், 50 வருடமாக திருமறை குர்ஆனை வாசிக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே அச்சம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை.
ஆனால் குர்ஆனை கேட்ட அந்த நொடி மாத்திரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்கள் உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் என்று சொல்லுகிறானே. மன்னர் நஜ்ஜாசி நினைக்கிறார், இது சாதாரண மனிதனின் சொல்லல்ல, இது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள். இது அவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அங்கே சுற்றி இருந்த அத்தனை மக்களும் அழுதார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்களை, திருமறை குர்ஆன் என்பது நம்முடைய உள்ளத்துக்கான நிவாரணி, ஷிஃபாவுன் நாஸ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய உள்ளத்தின் நோய்க்கான நிவாரணி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்கள் ஈமானை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்கள் இறையச்சத்தை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நாம் இறைவேதமாக ஏற்று இத்தனை வருடங்களை கடந்திருக்கிற நாம் ஒரு நாளிலேனும் நம்முடைய கண்கள் வரவில்லை என்று சொன்னார். இன்னும் திருமறை குர்ஆனை உளப்பூர்வமாக அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான் என்று 100% நாம் படிக்கவே இல்லை. எனவே அப்படி நம்முடைய திருமறை குர்ஆனை உள்ளத்திலே உறுதியாக படித்து அழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.